என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து தனுர் மாதத்தில் இரண்டாவது பாசுரமும் அதன் பொருளையும் பார்ப்போம். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர் ஜோதிமணிமாடன் தோன்றமோர் நிதியா நல்ல பத்தர் வாழ்மோர் நான்மறைகள் ஓதுமோர் விலைபத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனுடைய அட்டும் வேதமனைத்தக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் மரியாதமான இடரை வையாம் சுமாப்பதவம் வையத்துவாழ் வீகால் நமம் பாவைக்கே செய்யம் கிசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடிபாடி நெய்யெண்ணோம் பாலெண்ணோம் நாட்காலை நீராடி மையெட்டெழுதோ மலரிட்டு நாமொழியோம் செய்யாதன செய்யோம் திக்கருளை சென்றோதம் ஐயமும் பித்தையும் அந்தனையும் கை காட்டி உயுமாகாரென்று உகந்தேலோ எம்பாவாய். இதன் பொருளை பார்ப்போம். வாழப் பிறந்த உலகீரே, பாவை நோன்பு காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை கேளுங்கள். பார்க்கடலில் அரிதுயல் கொண்டிருக்கிற பரந்தாமன் திருவடி புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். உணவில் நெய்யும் பாலும் சேர்க்கக்கூடாது. அதிகாலையிலேயே எழுந்து குளிர் நீராட வேண்டும். அலங்காரம் பண்ணும்போது கண்ணுக்கு மையெழுதக்கூடாது. தலைக்கு பூச்சி விடக்கூடாது. பெரியோர் தீமையென்று ஒதுக்கியவற்றை எல்லாம் செய்யக்கூடாது. அடுத்தவரை குறித்து கோல் சொல்லக்கூடாது. ஆண்டோர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவியும் நாடி வருகிற எளியோருக்கு பிச்சையும் வேண்டியவாறு செய்து உய்தி பெறும் வண்ணம் நோன்பு நோற்போமாக என்பது இந்த பாடலின் பொருள். இதை புரிந்து கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்வோம். திருவாய்ப்பூரத்து ஜெகத்துரித்தாள் வாழியை, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியை, 143 உரைத்தாள் வாழியை, உயரகங்கைக்கே கண் உகந்ததைத்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழியவே. ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.